தலைஞாயிறு குற்றம் பொறுத்த நாதர் கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய இறைவர் குற்றம் பொறுத்த நாதர், இறைவி கோல்வளை நாயகி அப்படின்னு 2 பேரும் இருக்காங்க. அருள் பாலிக்கிறாங்க அந்த பகுதி மக்களுக்கு. 7ஆம் நூற்றாண்டில் தேவார பாடல் பெற்ற காவிரியின் வடகரை தலங்கள்ல இந்த தலம் 27வது தலம். இந்திர தீர்த்தம், செங்கழுநீர் தாடகம், சூரிய புஷ்கரணி இது எல்லாமே இந்த கோவிலுடைய தீர்த்தங்கள். 10ஆம் நூற்றாண்டுல சோழர் காலத்துல கட்டுமானம் பெரிய அளவுல நடைபெற்றதால நன்கொடைகள், திருமாஞ்சன சடங்குகள், அபராதங்கள் விதித்தல், கிராம நிர்வாகம் குறித்த தகவல்களை கொண்டிருக்கிற சோழர் கால கல்வெட்டுகளும் இருக்கு. இந்த கோவில் கோபுரம் கிழக்கு நோக்கி 3 நிலைகளாகி நிமிர்ந்திருக்கும். உள் மண்டபம் வவ்வால் நெத்தி மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது. லிங்கோத்பவர் சன்னதிக்கு எதிரா தலக்கொடியா கொகுடி முல்லை அதிக அளவுல இருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல சோழராணி செம்பியன் மாதேவி போன்றோரால திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மாத பிரதோஷம், ஐப்பசி அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, மாசி சிவராத்திரி, பங்குனி புத்திரம் இந்த விழாக்கள் எல்லாமே இங்க சிறப்பா கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு இறைமேனி திருவீதி உலாவும் நடக்குது. சூரியன் வழிபட்டு நற்கதி அடைந்த கோவிலா இருக்கிறதால சூரிய தோஷம் உள்ளவங்களுக்கு பரிகார தலமாவும் இந்த கோவில் இருக்கு. ஏராளமான பக்தர்கள் அதிக அளவுல வருகை தராங்க. மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையத்திலிருந்தும், வைத்தீஸ்வரன் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்தும், அதே போல கும்பகோணம், நாகப்பட்டினம், சிதம்பரம் போன்ற ஊர்கள் இருந்தும் இந்த தலைஞாயிறு கோவில் போறதுக்கான பேருந்து வசதியும் இருக்கு.